शेषाद्यपं च कलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभङ्गं श्रीमन्ननन्त गुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये. பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் கொண்டது. பாரத யுத்தம் தொடங்கும் போதே பாண்டவ சைன்யமும் துரியோதன சைன்யமும் கௌரவ சைன்யமும் எதிரிகளையாக அணிவகுத்து நிற்கின்றன. பாண்டவர்களில் சிறந்த வில்லாளியான அர்ஜுனனின் அருமக்கொடி பொருத்திய தேரை கண்ணன் பார்த்த சாரதியாக தேரோட்டி இடத்தில் அமர்ந்து நடத்த, கண்ணா, இரு சேனைகளின் மத்தியில் தேரை செலுத்தி நிறுத்துவாயாக என்று அர்ஜுனன் நியமிக்க அப்படியே கண்ணனும் செய்கிறான். எதிரி சைன்யத்தில் உரிமையர்களும் ஆச்சாரியர்களும் நிறைந்திருப்பதை கண்ட அர்ஜுனன் இவர்களை கொல்லுவது பாபமாயிற்றே என்று துக்கப்பட்டு, நான் சண்டையிட்டு இவர்களை கொல்ல மாட்டேன், இவர்களை எல்லாம் கொன்று பெரும் ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம் என்று யுத்தத்தினின்று விலக எண்ணி தன் வில்லான காண்டீவத்தை கீழே எறிகிறான். கண்ணன், அர்ஜுனா, இப்படி செய்வது தவறு, யுத்தம் பண்ணுவது க்ஷத்திரிய தர்மமாகும், யுத்தம் பண்ணி புகழ் பெறுவாயாக என்று அவனுக்கு கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுகிறான். அஸ்தானத்தில் இடமில்லாத இடத்தில் அப்படி என்ன ஸ்நேகம் காருண்யம் இவை காட்டி தர்மம் ஏது என்று நிச்சயிக்க முடியாமல் குழம்பி, எனக்கு எது ஸ்ரேஷ்டமோ அதை நீயே நிச்சயித்து சொல்ல வேண்டும், உன்னை அடிபணிந்து உனக்கு சிஷ்யனாயிருந்து கேட்கிறேன், அருளி செய்ய வேண்டும் என்று கேட்ட அர்ஜுனனுக்கு மோக்ஷ சாஸ்திரமான கீதையை அருளி செய்கிறான் கண்ணன். கிருஷ்ணார்ஜுன சம்பாதம் இது. மோக்ஷ சாஸ்திரம் இரண்டாவது. கீதோபதேசம் கடைசியில் என்னுடைய ஐயமெல்லாம் விலகின, நான் விலன்று நீ சொல்லுகிறபடி செய்வேன். கரிஷ்யே அச்சனந்தவா என்று அர்ஜுனன் சொல்லி யுத்தத்தில் ஊக்கம் உடையவனாகிறான். அர்ஜுனன் மனதில் குழப்பத்தை விளைவித்தவனும் கண்ணனே, அதை தெரிவிப்பவனும் கண்ணனே. அர்ஜுனன் கீதையை ஓரளவுக்கு புரிந்து கொண்டான், ஆழ்ந்த கத்து தெளிந்தான் என்று சொல்ல முடியாது. அடுத்தது மூணாவது விஷயம், வார்த்தை என்றும் பெருவார்த்தை என்றும் மெய்மை பெருவார்த்தை என்றும் பகவத்கீதை, அதிலும் முக்கியமாக கண்ணந்தரம் அபயப்பிரதானமான சர்மஸ்லோகம் போற்றப்படுகிறது. இதை உண்மையில் உணர்ந்து அதன்படி நடைமுறையில் இருந்து காட்டியவர்கள் நமது ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களுமே. பாரத யுத்தத்தின் நடத்தையை பிரிவிக்குருடனான திருதராஷ்டிரனுக்கு கிருஷ்ண பக்தனான சஞ்சயன் விவரிக்கிறான். திருதராஷ்டிரன் வெளிக்கண்ணில்லாதவன் மட்டுமல்ல, உள்கண்ணும் இல்லாதவன். கீதையில் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் எனப்படும். இந்த அத்தியாயமும் இரண்டாம் அத்தியாயத்தில் முதல் 11 ஸ்லோகங்களும் சாஸ்திரத்துக்கு முன்னுரையாக அமைந்துள்ளது. இரண்டாம் அத்தியாயம்
12ஆம் ஸ்லோகத்திலிருந்தே கீதா சாஸ்திர ஆரம்பம் என்பது நவராச்சாரியர்களின் கொள்கை. பகவத்கீதையின் சாரமான பொருள்களை கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலில் பரமாச்சாரியரான ஸ்ரீ ஆளவந்தார் சுருக்கமாக அருளிச் செய்தார். அதை தழுவி நம் சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யம் என்னும் விரிவான நூலை அருளிச் செய்துள்ளார். இந்த பாஷ்யத்தை விளக்குவதாக அமைந்துள்ளது ஸ்ரீ வேதாந்தரேசகர் அருளிச் செய்த தாத்பரிய சந்திரிகை என்றும் கிரந்தம். என்ன சொல்றது? அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம். இடமில்லாதவிடத்தில் வைக்கப்பட்ட அன்பு, தயை இவைகளால் வரும் தர்மயுத்தம் அதர்மம் என்று எண்ணத்தினால் கலக்கமுற்றவனும் கண்ணனை சரணம் பத்தினவனுமான பார்த்தனை உத்தேசித்து வியாஜமாக கொண்டு கீதா சாஸ்திரத்தின் உபோத்காதம் முதலத்தியாயமும் 2ஆம் அத்தியாயத்தில் முதல் 11 ஸ்லோகங்களும் அருளி செய்யப்பட்டது. இது கீதார்த்த சங்கிரகத்தின் 5வது ஸ்லோகம். பகவத்கீதையில் நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்தன்னேமி ஜனாதிபாஹா என்ற ஸ்லோகம் தொடங்கி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விஜா வரை கீதா சாஸ்திரம் என்பது நம் சுவாமி எம்பெருமானார் திருவுள்ளம். ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தைக கோச்சரஹா நாராயணஹா பரம் பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரிதா என்பது கீதார்த்த சங்கிரகத்தின் முதல் ஸ்லோகமாகும். ஸ்வதர்மானுஷ்டானத்தினாலும் வர்ணம் ஆசிரமம் இவற்றிற்கு சேர கர்மானுஷ்டானம், ஆத்ம ஞானத்தினாலும் வைராக்கியத்தினாலும் உண்டான பக்தி யோகம் ஒன்றினாலேயே அடைய பெறுமவனான மேலான தெய்வமான நாராயணன் கீதா சாஸ்திரத்தினால் நன்றாக அருள் செய்யப்படுகிறான். நாராயணனே உத்கிருஷ்டமான தெய்வம். அவன்தான் பரபிரம்மம். அவன் பக்தியோக சாத்தியன் என்று உலகத்தவர்களுக்கு சொல்ல வந்தது கீதா சாஸ்திரம். இதுவே கீதா சாஸ்திரத்தின் திரண்ட பொருளாகும். கர்மானுஷ்டானத்தினாலும் ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபத்தை, பகவத் சேஷத்துவத்தை, அதே உண்மையான ஸ்வரூபம் உள்ளபடி அறிவதாலும் மனம் நிர்மலமான தோஷமத்ததாகி சுத்திவித்த மனத்தவன் ஒருவனுக்கே பகவானை இடைவிடாமல் மனதம் செய்வதாகிற பக்தி சித்திக்கும். இப்படி உபாசிப்பவனுக்கு பகவத் பிராப்தி, அவனை புருஷார்த்தமாக அடைதல் சித்திக்கிறது. ஆகா, கீதா சாஸ்திரம் கண்ணனெம்பெருமானின் பரத்வத்தை சொல்லுவதிலும் பக்தியே அவனை அடையதற்காக உபாயம் என்றும் உண்மையை சொல்லுவதிலும் முக்கிய நோக்குடையது என்று தெரிகிறது. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட முறைகளின்படி எதுவும் குறையாமல் பக்தியை நியமத்துடன் அனுஷ்டிப்பது பக்தி யோகம். இதற்கு கர்மானுஷ்டானமும் ஆத்ம யாத்தாத்ம ஞானமும் அங்கங்கள். பக்தியே உயர்ந்த மோக்ஷோபாயம் என்று கருதியிட்டருகிறார் தமது கீதா பாஷ்யத்தில் நம் சுவாமி எம்பெருமானார். இப்படி சொல்லப்பட்ட பக்தி யோகத்தையும் புறக்கணித்து பகவானே உபாயமும் உபேயமும் என்று அவனை பத்துவது சரணாகதி. இதுவே கீதா தாத்பரியம் என்பதை ரகசிய கிரந்தங்களில் நமது ஆச்சாரியர்கள் ஸ்தாபித்தருள்ளார்கள். சரணாகதி கத்தியத்தில் நம் சுவாமி எம்பெருமானார்
அனுஷ்டித்து காட்டிய மேலான அர்த்தம் இதுவே. பக்தியைக கோச்சரஹா என்பதற்கு முமுட்சுமான பக்தனுக்கு உபாயமம் உபேயம் எம்பெருமானே என்று ஏகசப்தார்த்தமாக சொல்வதுண்டு. பகவத் பிரசாதத்தினால் கிடைக்கப்பெற்ற திவ்ய சக்ஷுசினால், தெய்வீக கண்டினால் போர்க்களத்தில் நடப்பதையெல்லாம் கண்டு குருடனான அரசனுக்கு என திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் வர்ணிப்பதாக சரித்திரம். கீதையில் முதல் முன்னம் அரசனின் கேள்வி பறக்கப்படுகிறது. ஏது? தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவா மாமகாக பாண்டவாஸ்சைவ கிமக்குருவத சஞ்சயா. முதல் ஸ்லோகம். இத்தனை விட்டு அவதாரிக்க. தர்மம் விளையும் பூமியான குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் பண்ணுவதில் முயற்சி கொண்டு கூடியிருந்த என்னவர்களும் பாண்டவர்களும் என் பிள்ளைகளும் பாண்டு குமாரர்களும் என்ன செய்தார்கள்? இது கேள்வி. யுத்தம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஏன் கேட்க வேண்டும்? என் பிள்ளைகள் என்று தனது துர்பிமானத்தை முதலிலேயே காட்டியிருக்கிறான் அரசன். அவனுக்கு இல்லை. தர்மம் விளையும் பூமியின் மகிமையினாலும் தமது சாத்வீக சுவாவத்தாலும் பொதுவாக நாசத்தை விரும்பாத தர்மபுத்திரர் யுத்தத்தினின்றும் விலகிவிட்டாரா அல்லது க்ஷேத்திர மதுமையால என் பிள்ளை சிறிது நிலம் தந்து அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டானா? இது அரசின் மனத்திலோடும் எண்ணம். ஆனால் சஞ்சயின் பதில் இவ்வெண்ணத்தை பிரதிபலிக்கவில்லை. கீதா பாஷ்யத்தில் நம் சுவாமி எம்பெருமானார் முதற்காயத்தில் ஒரு சில ஸ்லோகங்களுக்கே வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். துரியோதனன் தனது சேனையின் பலத்தையும் எதிர் சேனையின் பலத்தையும் தூக்கி பார்க்கிறான். 10வது ஸ்லோகம். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மா விரக்ஷிதம் பர்யாப்தம் தருமேதேஷாம் பலம் பீமா விரக்ஷித்தம் பீஷ்மமேவ அபிரக்ஷந்து பவந்தஹ சர்வ ஏவஹி ஒன்லைன் என்று அவன் ஆச்சாரியரான துரோணரை வேண்டுகிறான். இங்கு துரியோதனன் பீஷ்மரால் ரட்சிக்கப்பட்ட நமது அபர்யாப்தம் பீமசேனால் ரட்சிக்கப்பட்ட அவர்கள் சேனையின் பலமோ போதியதாகவே உள்ளது, போராது. பர்யாப்தம் என்கிறான். ஆதலால் நீங்கள் எல்லோரும் கூடி பீஷ்மரை நன்றாக ரட்சிக்க வேண்டும், அவருக்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறான். இங்கு நம் சுவாமி எம்பெருமானார் துரியோதனஹா அந்தர்விஷண்ணோ அபவத்து என்று பாஷ்யம் விடுகிறார். மேலே பீஷ்மர் சங்கொலி எழுப்பியதை தஸ்ய விஷாதம் ஆலக்ஷ்ய பீஷ்மஹா தஸ்ய கிருதம்புஜாய கிருதம் ஹர்ஷம் ஜனயித்தும் தஸ்ய ஹர்ஷம் ஜனயித்தும் அவன் துக்கத்தை கண்ட பீஷ்மர் அவனை உற்சாகமூட்டுவதற்காக செங்கொலி எழுப்பினார் என்று கூறுகிறார்.
துரியோதனன் தன் வெற்றி நிச்சயம் என்று எப்பொழுதும் நம்பும் இயல்பினன். யுத்தத்தில் யாவரும் அழிந்து தான் தனியனாக இருந்தபோது கூட அஸ்வத்தாமனை சேனை முதலியவனாக ஆக்கி யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதில் முனைந்தவன். பாண்டவர் சேனையின் பாண்டவர் சேனை விட அவர்கள் பலம் போதியது என்று அவனே சொல்லுவானேன். அவன் உள்ளம் மிகவும் கலக்கமுத்தான் என்று அந்த கலக்கத்தை கண்டு பீஷ்மர் சங்கநாதம் பண்ணினார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் தத்துவார்த்தம் எதுவும் இல்லை, கதை போக்கு மட்டும் தான் உள்ளது. ஆயினும் துரியோதனன் பேச்சை ஆழ்ந்து ஆராய்ந்து அவன் உள்ளத்திலோடும் கருத்தை பாண்டவ சேனையை விட சேனை பெரியதாய் இருந்தும் நமது சேனாபலம் போராது, அவர்கள் பலம் போரியது என்று அவனே சொல்லலானான். ஏன்? அவன் உள்ளம் மிகவும் கலக்கமுற்றான் என்றும் அந்த கலக்கத்தை கண்டு பீஷ்மர் சங்கநாதம் பண்ணினார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் தத்துவார்த்தம் எதுவுமில்லை, கதை போக்கு மட்டும்தான். ஆயினும் துரியோதனன் பேச்சை ஆழ்ந்து ஆராய்ந்தவன் உள்ளத்திலோடும் கருத்தை விளக்குவது நம்ம சுவாமி எம்பெருமானார் பாஷ்யத்தின் தனிச்சிறப்பு. கதை போக்கையே இப்படி ஆழ்ந்து நோக்கி பிரகரணத்துக்கு சேரா கதை போக்கை இப்படி ஆழ்ந்த நோக்கி பிரகரணத்துக்கு சேர விளக்கும் சுவாமி தத்துவார்த்தங்களை இன்னும் ஆழ்ந்து நோக்கி விளக்குவர் என்பதை சொல்லவும் வேணுமோ? ஸ்ரீராமாயணத்தில் இளைய பெருமாள் அண்ணனுடன் வனத்திற்கு கிளம்புகையில் சுமித்ராதேவி அவன் ஆசீர்வதித்து, ராமம் தசரதம் வித்தி, மாம் வித்தி ஜனகாத்மஜாம், அயோத்தியாம் மடவியம் வித்தி, கஜராத யதாசுகம் என்று பிரசித்தமான ஸ்லோகத்தை புத்திமதியாக சொல்லுகிறாள். ராமனை தகப்பனாக கொள், ஜானகியை தாயாகக் கொள் என்றவர்களே மேல் எழுந்தவாரியாக பார்க்கும் போது தெரிகிறது. ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை தசரதனை ராமனாக எண்ணுவாய், என்னை சீதையாக நினை என்று தாய் சொல்லுவதாக விளங்குகிறார். இதுவே இளைய பெருமாளுடைய இயல்புக்கு சேரும். உனக்கு எல்லாம் ஸ்ரீராமனை சேரிக்கும் பொழுது தகப்பனையும் அன்புடன் நினைப்பாயாக என்று தாய் மகனுக்கு சொல்லுகிறான் என்று இலக்குவன் இயல்புக்கு சேர இங்கு வியாக்கியான சாரம். பாண்டவர் மேலுள்ள பகை உணர்ச்சியால் துரியோதனன் அவர்கள் அழிவார்கள், நானே வெற்றி பெறுவேன் என்று மனக்கோட்டை கட்டுகிறான். ஆனால் இரு சேனைகளிடமும் உள்ள மகா வீரர்களை சொல்லும் போது பாண்டவ சைன்யத்திலேயே அதிகமான மகாரதங்கள் உள்ளதாக கணக்கிடுகிறான். தனது சைன்யத்தை பீஷ்மாபிரட்சிதம் என்பது யுக்தம். பீஷ்மர் மகாவீரர், சேனாபதி, குலமகல்வர்
என்ற பலபடியாலும் பெருமை பெற்றவன். எதிரி சைன்யத்தில் சேனாதிபதி திருஷ்டத்யும்னன், தலைசிறந்த வீரன் அர்ஜுனன் வில்லாளி, முதல்வன் தருமன். இப்படி இருக்க அவர்களை சொல்லாமல் பீமாதரிக்ஷிதம் என்று பீஷ்மருக்கு எதிர்த்தட்டாக பீமனை சொல்லுவான் ஏன்? சிறுவயதிலிருந்து பீமனிடம் தான் துரியோதனனுக்கு பயம். இவனையும் இவன் தம்பிகளையும் விளையாட்டில் கூட துன்புறுத்தி மகிழ்ந்தவன் பீமனே. அவனே இவர்களை தனித்தனியாக கொல்லுவதாக சபதமும் பண்ணிவிடலாம். அவனிடம் தனி பயம் இருந்தது துரியோதனனுக்கு. தன் அந்த சபதத்தை கட்டாயம் முடிக்கக்கூடிய பலம் பீமனுக்கு உண்டு என்பது துரியோதனனுக்கு தெரியும். மேலும் பீஷ்மரை சேனாபதியாக இருத்தினானாயினும் அவர் தர்மத்திலேயே கருத்துள்ள பாண்டவர்களிடம் தனி அன்பு பூண்டவர். அவர்களிடம் நம் வலிமையை பூர்ணமாக காட்ட மாட்டார் என்று ஐயமும் துரியோதனார்களுக்கு உண்டு. போரின் துவக்கத்தில் தர்மர் தன்னை வணங்கிய போது ஜெயம் பெறுவாய் என்று அவனை ஆசீர்வதித்து தன்னை முடிக்கும் வழியை காட்டித் தந்தார். காட்டித் தந்தார் பீஷ்மர். இதையெல்லாம் மனதில் கொண்டால்தான் துரியோதனன் மனநடுக்கமுற்று துரோணரை முன் கூறியபடி வேண்டியதாக வியாக்கியானவிடும் நம் சுவாமி எம்பெருமானாரின் திருவிள்ளக்கரத்தை தாத்பரிய சந்திரிகையில் தேசிக்கன் உருவிக்கஞ்சாமல் நன்னாக விளக்கியுள்ளார். மேலே பீஷ்ம செங்கொலி எழுப்பக் கண்டு பாண்டவ சைன்ய வீரர்கள் செங்கொலி எழுப்பியதை சஞ்சயன் அரசனிடம் சொல்லுகிறான். ரிஷிகேஷன் பாஞ்சஜன்யத்தையும் தனஞ்சயன் தேவரத்தத்தையும் அர்ஜுனுடைய செங்கின் பெயர் தேவரத்தம். மற்ற வீரர்கள் தம் தம் சங்கங்களையும் உறக்க சப்தித்தனர் என்கிறான் சஞ்சயன். இங்கு சுவாமியின் பாஷ்யம் தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. பீஷ்மரின் அச்சங்கொலியை கேட்டு சர்வேஸ்வரேஸ்வரஹா பார்த்தசாரதிஹி ரத்தீச்சா ஸ்ரீமத் பாஞ்சஜன்ய தேவரத்தௌ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு என்று எழுதுகிறார் நம் சுவாமி. இந்த அழகான பங்கிகளை விளக்கவும் வேண்டுமா? ரதி என்பது எஜமானனை, சாரதி என்பது பணியாளனை. ஆனால் இங்கு சாரதி சர்வேஸ்வரேஸ்வரன். இவர்கள் சங்கங்களை ஸ்ரீவத் வெற்றி பொருந்தியவை என்றும் திவ்யௌ என்றும் குறிப்பிடுகிறார். அப்பொழுதே கௌரவர்கள் தங்கள் பலம் பயனற்றது என்று நெஞ்சடைந்து உணர்ந்தனர் என்று அவர்கள் வெற்றியை விரும்பிய அரசியலிடம் சஞ்சயன் கூறியதாக பாஷ்யம் அமைந்துள்ளது. ஸ்ரீ பார்த்த சாரதியான பகவான் இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் என்று காட்டப்பட்டதாயிற்று. இதுவே கீதையின் முதலில் சஞ்சயன் சொல்லும் வார்த்தை.
ஸ்ரீ பார்த்தசாரதியான பகவான் இருக்கும் இடத்தில் வெட்டு நிச்சயம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனர்தரகா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதி துருவா நீதில் மதிர்முவா என்று காட்டப்பட்டதாயிற்று. கடைசி ஸ்லோகம் பகவத்கீதையில. இதுவே கீதையின் முடிவில் சஞ்சயன் சொல்வதும். இதே சமயத்தில் அர்ஜுனன் நெஞ்சில் இன்னொரு விதமான மிக பெரும் கலக்கத்தை என கண்ணன் விளைவித்ததுதான் இது காண்கிறோம். எதிரி சைன்யத்தில் கிட்டின உறவினர்கள், பாட்டனார், மாமன் முதலானோர், நண்பர்கள், ஆச்சாரியர்கள் யாவரும் அணிவகுத்து நிற்க கண்ட பார்த்தன் கருணையால் உந்தப்பட்டு இவர்களை ஸ்வஜனம் என்று தந்தவர்கள் இவர்களை கொல்லுவது பாபம் என்றோ, பல வீரர்களை கொன்று அவர்களுடைய ஸ்திரீகளை விதுகைகளாக்கினால் அவர்கள் குல தர்மத்தினின்றும் நழுவி பாபத்தில் எரியக்கூடும், குலநாசம் ஏற்படும். இப்பாபச் செயலில் நான் எரியமாட்டேன். சண்டை அறியாத எங்களை கௌரவர்கள் கொன்று வெற்றி பெற்று ராஜ்யம் ஆளட்டும் என்று கண்ணனிடம் கூறினார். அர்ஜுனனுடைய உள்ளம் கருணை விரும்பியது. கருணையுள்ளம் படைத்தவனே சிறந்த வீரனாக முடியும். அவன் சுவாவம் உத்தமமானது. எதிரிகளானாலும் அவர்கள் க்ஷேமப்படட்டும், நானே கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்றது உத்தம குணத்தினால்தான். இவர்கள் துர்கதியை கண்டு சொன்னேன். நான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் இவர்கள் யாவரும் வாய்ச்சி பெறுவர்கள் என்றோ என்று சொன்ன நம் சுவாமி எம்பெருமானாரின் சரித்திரம் என்று நினைக்க தகுந்தது. ஆனால் அர்ஜுனன் கருணை தவறான இடத்தில் பாய்ந்தது. அதனால் அக்கருணை அதர்மமானது, குத்தமுற்றது. அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் என்று கீதா சங்கிரக ஸ்லோகத்தில் இதை காட்டியிருக்கிறார் ஸ்ரீ ஆளவந்தார். நீர்மையில் நூத்துவர் வீயா என்பது ஆழ்வார் திருவாக்கு. நீர்மையின்மையால் கௌரவர் மாய்ந்தனர், நீர்மை நெஞ்சம் படைத்த பாண்டவர் வாழ்ந்தனர். ராஜசூயத்தில் பொழுது கெட்ட சகுனம் காண வியாசர் உன் காரணமாக இவ்வுலகம் அழியப் போவதை காட்டுகிறது. இச்சகுணம் என்ன மிகவும் சோகமடைந்து தர்மன் அதிகமான பொறுமையை கை கொண்டான். தர்மராஜா சொல்றார், திரௌபதியின் பேராபத்திலும் மௌனமாக இருந்தான். ஆனால் யுத்தத்தின் பொழுதோ காட்டப்பட்ட கருணை இடமில்லாத இடத்தில் காட்டப்பட்டதாக படிக்கப்படுகிறது. அர்ஜுனன் யுத்தத்தினின்றும் விலகுவது அதர்மம், யுத்தம் பண்ணுவதே தர்மம் என்பதை அவன் நெஞ்சிலே வலியுறுத்தவே கீதை அவதரித்தது. அர்ஜுனன் மாயோனை அடிபணிந்து எனக்கு நன்மையை நீயே நிச்சயித்து சொல்ல வல்லவன், சிஷ்யனாக அடிபணிந்து நின்று கேட்கும் எனக்கு சொல்வாயாக என்று கேட்டால் பிரபந்தனான அவனை வியாஜமாக கொண்டு நாம் எல்லோரும் பயனடையும் பொருட்டு கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ண முற்படுகிறான் கண்ணன் எம்பெருமான். இது இதுக்கு முதல் என்ன சொல்றார் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா, வேதத்தின்னு எடுத்துட்டு வர
வேதங்களுக்கு மேலான உயர்ந்த பிரமாணம் கிடையாது எல்லாத்துக்கும். இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீ ராமாயணமும் மகாபாரதமும் வேதத்தை உபபிரம்மணம் செய்ய சுருக்க அவதரித்த காவியங்கள். ஐந்தாவது வேதமாக குலாவப்படுவது மகாபாரதம். மகாபாரதத்தால் தூதுபோனவனேத்தம் சொல்லுகிறது என்கிறபடி இது கண்ணனுடைய பெருமையை சொல்லும் இதிகாசம். 1.25 லட்சம் கிரந்தம் கொண்டது மகாபாரதம். 7 லட்ச ஸ்லோகங்கள் இருக்கு. இதில் சாரமானவை 2. ஒன்று கண்ணன் நேரே எழுதிய பகவத்கீதை, மற்றொன்று கண்ணன் திரும்பே பீஷ்மர் எழுதிய சஹசிரநாமம். பரதத்துவமான கண்ணன் நான் தான் பரதத்துவம் என்று பரிசாத்துவதாக அமைந்துள்ளது கீதை. தத்துவதரிசியான பீஷ்மர் இதுதான் பரதத்துவம் என்று கண்ணனை காட்டிச் சென்றது சஹசிரநாமம். வேதாந்த விழிப்புணரை வெடிகட்டி நமக்கு பெருக பால் என்ன தெரிகிறான் கண்ணன் கீதையில். வேதாந்த விழிப்புணரின் வேதாந்த விளக்கை விட்டு சித்தம் பிரித்தரவே அப்படின்றார். சர்வோபனிஷதோ காவகா யோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சசுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது வசுதேவசுதம் தேவம் கம்சிதாடூரமர்தனம் தேவகீ பரமவரந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்பவை பகவத்கீதையிலும் முதல் முன்னம் படிக்கப்படும் தியான ஸ்லோகங்கள். எல்லா உபனிஷத்களும் பசுக்கள். கோபாலநந்தனான கண்ணன் அர்ஜுனனை கன்றாக கொண்டு அந்த வியாஜமாக கொண்டு இப்பசுக்களை கறந்து கீதாமிருதமான பாலை பெருகத்தவர் பெருகும்படி தந்திருக்கிறான். அடுத்த ஸ்லோகம் கண்ணனை ஜெகத்குருவாக போத்துகிறது. நமது ஆச்சாரியர்கள் கண்ணனை கீதோபனிஷத் ஆச்சாரியன் என்று வாய் நிறைய அழைத்து மகிழ்கின்றனர். அர்ஜுனன் வேதம் மற்றும் இதர சாஸ்திரங்களை ஓதி உணர்ந்தவன். யுத்தம் நடந்து அதனால் பல ஸ்திரீகள் தோஷமுள்ள சரித்திரம் உள்ளவர்களாகலாம். இதனால் குலத்துக்கு மாசு ஏற்படும். மேலும் தர்மவடியான பிரஜைகள் இல்லாமல் பெரியோர்களுக்கு சிராத்த தர்ப்பணார்கள் பண்ணாமல் குலதர்மமே அழிந்துவிடும். இவற்றை எல்லாம் கண்ணனிடம் சொல்லி யுத்தம் வேண்டாம், கௌரவர்களே அரசா ஆகட்டும் என்றால் அவன் ஓரளவிற்கு அறிவில்லவன் என்று தெரிகிறது. ஆனால் பூஜைக்கு உரிய பிதாமகரையும் பீஷ்மரையும் ஆச்சாரியரையும் துரோணரையும் அம்புகளால் எப்படி அடிப்பேன் என்று கேட்பதால் உண்மையான அறிவில்லவன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா சரீரம் வேறு ஆத்மா வேறு. மேலும் ஆத்மா அழிவத்தது என்று ஞானம் இருந்தால் இந்த பேச்சுக்கிடமே இல்லை. கீதோபதேசம் ஆகி யுத்தத்தில் முழு மனத்துடன் ஈடுபட்ட போதும் தரதாத்தல் முழுவதையும் அவன் பீஷ்மரிடம் காட்டவில்லை. இதனால் கண்ணன் தனது சபரத்தை விட்டு சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை எதிர்க்க முற்பட்ட போதே அர்ஜுனந்தவனை தடுத்து நிறுத்தி தான் தனது நிஜ வீரத்துடன் சண்டையிடுவதாக சொன்னான். அம்பினால் அடியக்கூடியது எப்படியும் ஒரு நாள் அடிய வேண்டிய உடல் மட்டுமே. இதை அறியாமல் காப்பாற்றிக் கொள்வது என்பது முடியாத காரியம். இந்த விஷயத்தை மேல் கீதா சாஸ்திர ஆரம்பத்தில் சொல்லப் போகிறார். ஆரம்பம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபவரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்.